இறந்துருச்சு, வீட்டில் வந்து ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால சிந்தனைகளாக இருப்போம். இப்போ பாரு 1வது படிச்சிருப்போம், 2வது 3வது 4வது 5வது இதான் தெரியுமே, 12 காலேஜ் வரையும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த படிப்பு எப்படி படிப்படியாக நம்ம பாதகங்களை வச்சு நம்ம மேலே ஏறுறோமோ அது மாதிரி தான் இதுதான் கர்மா பதிவு அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து நம்ம எண்ணத்தில் இதன் குழந்தை பிறந்தது பருவத்தில் இருந்து 5 வயசுக்குள்ளேயே அது மரணத்தை 100 டயம் தொட்டு தொட்டு வரும். ஹரஹர மகாதேவ். அம்மா இப்போ வரப்போகிற இந்த 26ஆம் தேதி மகாசிவராத்திரி வருது இல்லையா, அது பாருங்க ஆச்சரியத்தை. புதன் வியாழன் வெள்ளி இது வந்து 2 கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன். அது தானா தன்னை போலேயே 2 கண்ணு உள்ள நாளில் வருது. அந்த நாளில் இந்த அம்மா உங்களை எல்லாரையுமே அங்கே அழைக்கிற. இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும். அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல. உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமம், உத்திர ஓமம், தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம், இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம். ஆத்ம சாந்தி பூஜையும் திலக ஓமம் அதுவும் சேர்ந்து பண்ணுறோம். அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன். நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது. இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள மிக சிறந்த அற்புதம் நடக்கும். இது நான் வாக்குறுதி தரேன். ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும், தங்கச்சி மடம், வில்வண்டி தீர்த்தம், அவ்வளோதான். அங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்கே எல்லாருமே வந்துடுங்க. அதாவது புதன்கிழமை 26ஆம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது. நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன். உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே. ஹரஹர மகாதேவ். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்தர் ராஜகுரு சொல்லுங்கம்மா. அம்மா இன்னைக்கான டாபிக் வந்து விதியை பத்தி தான் கேட்க போறேன். அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க மகா சிவராத்திரிக்கு என்ன ஹோமம் பண்றீங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஹரஹர மகாதேவ். அம்மா மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கும் தான், அதே சமயத்துல சிவனை நாடி வர்ற உங்களுக்கும் தான் முக்கால்வாசி உங்களுக்கு அந்த ஆற்றலும் சக்தியும் சிவனுடைய இது நேரடி சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்திர ஓமம், மகாலட்சுமி ஓமம், சண்டி ஓமம், லக்ஷ்மி ஓமம், கணபதி ஓமம், இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஓமத்தில் என்னென்ன கொண்டு வரீங்களோ நீங்கள் முன்பதிவு பண்ணீங்கன்னா அதை ஓமத்தில் கலந்துட்டு நீங்கள் அதில் அப்படி இது பண்ணலாம். இங்கே வர்றவங்களுக்கு அங்கேருந்து கொண்டு வந்தேன் கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா அந்த சங்கமத்திலேருந்து கொண்டு வந்த தீர்த்தம், ரூபா, உத்திராட்சை உங்களுக்கு சிறப்பாகவே வழங்கப்படும். அது பூஜையில் வச்சு அது இத்தனை பூஜை முடித்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வழங்கப்படும். கண்டிப்பாக இந்த நாளை வந்து தடவிட்டுறாதீங்க. அப்புறம் இன்னொன்று, எங்கள் கணவர் இறந்துட்டாரு, மனைவி இறந்துருச்சு, வீட்டில் வந்து ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரையும் தீட்டு எதுவுமே கிடையாது. ஒரு மஞ்சள் தண்ணி தொளிச்சுட்டு தாராளமாக இந்த தாய் வீட்டுக்கு நீங்கள் வரலாம். நிச்சயமா சிறப்பா சொன்னீங்கம்மா. இன்னைக்கான டாபிக் என்னன்னா விதி அப்படின்றது விதியாலதான் நம்ம லைஃபே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் பிறப்புக்கு முன்னாடியே இந்த விதி வந்து எழுதப்பட்டுருமா? இந்த குழந்தை ஜனிக்க போகுது அப்படின்னாலே அந்த விதி வந்து அந்த குழந்தைக்கு வந்துருமா? நல்ல விதியை பத்தி கேட்டீங்க. ஆனா இந்த விதி தான் கர்மானுங்கிறதும், விதியை தான் கர்மான்னு சொல்றது. என் விதியை எப்படி நான் வெல்லுவேன் அப்படிங்கிறத அந்த கர்மா பதிவு தான் இந்த விதியை பத்தி நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை எப்படின்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே பார்ப்போம் அங்கே பச்சையாக இருக்கே, அவன் கோடீஸ்வரனாக இருக்கேனே, நம்ம நிலைமை இப்படி இருக்கே, அங்கே போனால் நல்லா இருக்குமே. ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் இங்கே இருந்த நிலைமையே அந்த நிலைமைக்கு எவ்வளவோ பரவாயில்லைன்னு. இந்த விதி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா, நம்ம எண்ணற்ற சிந்தனைகளாக இருக்கும். இப்போ வரையும் நம்ம ஒவ்வொரு மனிதனும் பல சிந்தனைகளாக இருப்போம். இப்போ பாரு 1வது படிச்சிருப்போம், 2வது 3வது 4வது 5வது இதான் தெரியுமே, 12 காலேஜ் வரையும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த படிப்பு எப்படி படிப்படியாக நம்ம பாதகங்களை வச்சு நம்ம மேலே ஏறுறோமோ அது மாதிரி தான் வாழ்க்கை தத்துவமும்.
நம்மளுடைய ஆசைகள். இப்போ வந்து ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த குழந்தை பிறந்தா, ஒரு ஆண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க. பெண் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறனும் ஆசைப்படுவாங்க. இந்த ஆண் பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, அந்த சேர்க்கறதுனால இல்லாமல் அந்த பிள்ளைகள் நல்லா புத்தியாக படிப்பாக வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் அதுகளுக்கு திருமண பந்தனம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேலை வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு துணை வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வேணும்னு அப்புறம் அதோடு நிப்பாட்டுவாங்களா? குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு நல்ல கணவன் வேணும், அதுக்கு ஒரு சொத்து பத்து வேணும். இப்படி எண்ணற்ற ஆசைகள் வந்து மனிதனுக்கு நிறுத்தி, அதாவது ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் போயிட்டே தான் இருக்கு. நமக்கு வந்து அதே மாதிரி நம்ம உண்ற உணவு இப்போ வரையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் விரதம் இருங்க, என்னமோ 100 நாள் சாப்பிடாத மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோலாக அந்த நோம்புன்னு இருப்பாங்க பாருங்க, எச்சியெல்லாம் துப்பிட்டு இருப்பாங்க. நைட்டு 3 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. ஆனால் மறுநாள் வந்து பெறைய பார்த்து விளக்கேற்றி வச்சுட்டு தான் அவங்க நோன்பு திறப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க என்ன ஒரு துடிப்பாங்க தெரியுமா? ஆனால் இந்த இந்த இதெல்லாம் காட்டிலும் நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க ஒவ்வொரு ஜெயிலில் ஒரு சோறு கிடைக்காம அவங்கள நரக வேதனைப்படுத்தி அவங்கள சாகடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கொடூரவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதுதான் கர்மா பதிவு அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து நம்ம எண்ணத்தில் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு, இறைவனே கெதின்னு நம்ம வந்து வாழும்போது எப்போதும் மரணத்துக்கு நான் தயார், ஆனால் நான் எதுக்காக பிறந்தனோ அந்த கடமையை பூர்த்தி செய்ய வை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்பது இல்லை. இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்க தான் கேட்குறாங்கன்னு பார்த்தாலும் 1000 பேர் ஆன்மீகத்தில் இருந்தால் அதில் 200 பேர் தான் கேட்பாங்க, மற்றவங்கெல்லாம் கேட்கறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த விதியின் வழியில தான் ஔவையார் வந்து வழி போக்கில் போகும்போது ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் முனிவர் அதை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது இயற்கை பஞ்சபூதங்கள் காப்பாற்றி ஒரு பிராமண லோகத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுக்குது. அந்த குழந்தையே வளர்க்குறாங்க, நல்ல படிப்பு இதெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்கும் போதும் அந்த தண்ணி எடுக்க போகிற அந்த குழந்தைகளில் கல்யாண பருவம் வருது. ராஜாவே திருமணம் பண்ணுறதுக்கு வர்றாரு. ஆனால் அந்த ஔவையார் அம்மா வந்து எனக்கு வேணாம், மூதாட்டி உருவம் கொடுன்னு சொல்லிட்டு ஔவையாராக ஆகுறாங்க. இதுதான் ஒரு பிள்ளை பிறக்கும் போதே இப்போ வந்து ஈஸியாக எல்லாரும் வந்து ஜாதகம் தனக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை எழுதப்பட்டது. கர்மானுங்கிறது எழுதப்பட்டது. அந்த கர்மாவை விதியை எழுதப்பட்டது. அந்த விதியவும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னா அது தவ வலிமை. இன்னொன்று தெரியுமா? என்னுடைய ஜாதகத்தில் திருவோடு தான் ஏந்தணும், தெருவாக அலையணும், திருவோடு ஏந்தணும், ரோடுகளில் வந்து படுத்திருக்கோம். பட்டணத்தார் மாதிரி அவர் இருந்து பட்டணத்தார் வந்து ஆண்டியானார். நான் பிறக்கும் போதே ஆண்டியாகவே பிறக்கப்பட்டவன் நான். அப்போ ஆண்டவன் இப்போ வந்து இப்போ ஒரு 100 பேருக்கு காப்பாற்றக்கூடிய தன்மையை கொடுத்துருக்காருன்னா அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. தவம் தான். தவம் ஒன்றே வந்து, அதாவது மெடிடேஷன் சொல்லக்கூடிய அந்த 10 நிமிஷம், அரை நிமிஷம், அப்புறம் 12 நிமிஷம், அதுக்கப்புறம் வந்து அப்படியே போய் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம், அப்புறம் 12 மணி நேரம், அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆகும்போது தவத்தை வெல்லக்கூடியதும், தன்னை அடக்க முடியாததும், பிரபஞ்சத்தையே தொடர்பு கொள்ளக்கூடியதும், வர்றது போகிறது நான் 4 தலைமுறை சொல்கிறேன் தோல் தட்டி சொல்ல முடியுமா அப்படின்னா அது வந்து தவத்தினால் மாத்திரம்தான் சித்தியாகும். விதியவும் வெல்ல முடியும், கர்மாவையும் வெல்ல முடியும், நம் பிறப்பையும் வெல்ல முடியும்னா அது தவம்தான். சிறப்பா சொன்னீங்கம்மா, தவத்தால எதையும் வெல்ல முடியும்னு. இப்ப நம்ம விதியை பத்தி கேட்டிருந்தேன். விதியை மதியால மாற்றலாம் அப்படின்னா தவத்தால முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அதை மாற்றக்கூடிய வல்லமை தவத்தினால் தான் முடியும். அந்த விதியும் மாற்ற முடியும் அப்படிங்கக்கூடியதை. ஆனா அதை வந்து யாரும் ஒரு 24 நேரத்தில் 20 நிமிஷம் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சு யாரும் செய்கிறதில்ல. அவங்களே வந்து நல்லா அவங்க ஜாதகப்படி வந்து 105 வயசு வரையும் வாழணும்பாங்க, 90 வயசு வாழணும்பாங்க, 80 வயசு வாழ. ஆனால் 30 வயசையே தாண்டாமே இறந்து போவாங்க. ஒவ்வொரு மனிதன் குழந்தை பிறந்தது பருவத்திலிருந்து 5 வயசுக்குள்ளேயே அது மரணத்தை 100 டைம் தொட்டு வரும். அதே மாதிரி மனிதன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் வரையும் எந்த நிமிஷம் வேணாலும் நமக்கு மரணங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை நிர்ணயிக்கிறதோ தொடர்றதோ தவத்தினால் மாத்திரம்தான் முடியும். இல்லைன்னா விதியின் வழியிலேயே நம்ம மரணங்களை
ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய நிபந்தனைக்கு நம்ம ஒவ்வொருத்தவர்களும் பிறந்திருக்கோம். சிறப்பா சொன்னீங்கம்மா. ஏன்னா தவம் அப்படின்றது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கும்போது நீங்களும் பொதுமக்களுக்கு நிறைய தவ முறைகள் பயன்படுத்தி அதை பிராக்டிக்கலா செஞ்சும் காமிச்சிருக்கீங்க. சோ தவம்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியம், நம்மளோட லைஃபே அதை மாத்தும், குறிப்பா நம்ம லைஃப்ல எடுத்து செல்லக்கூடிய விதியை மாத்தும் அப்படின்ற மாதிரி. உண்மை. ஆனா தயவு செய்து இதை பாக்குறவங்க, நீங்க மாறினா உங்க குடும்பம் மாறும், அது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கறத ஒரு மூதாட்டி சொல்றதாக கேட்டு நடங்க. ஹரஹர மகாதேவ். சிறப்பா அருமையான தகவலா கொடுத்தீங்கம்மா. நன்றி. ஜெய்.